ஆதிபாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். அறிவு வந்து அதிரடியாக திட்டம் போடுறாப்புல. அந்த திட்டம் எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு ரத்னம் ஐயாவை நம்ம ஆதி வந்து செம மாசாக காப்பாற்றுறாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். துரை வந்து ஸ்வேதா வீட்டில் வந்து உட்காந்துருக்காப்புல. ஆமாம், என்ன பண்ணிகிட்டு இருக்க? இது உன்னை ஆளை காணும்னு தேடிட்டு இருந்தால் இப்படி இங்கே வந்து சத்தம் இல்லாமல் உட்காந்துருக்கியே அப்படின்னு கேட்குறப்ப, இந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து அவங்க அப்பாவை வந்து தள்ளி விட்ட விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அங்கேருந்து எதுவுமே சொல்லாமல் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்பாவை இப்படி தள்ளி விட்டுட்டு நீ மாட்டுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கியே, உனக்கு வந்து கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? நான் வேணும்ன்ட்டு எதுவும் செய்யலை, ஏதோ ஒரு பதட்டத்தில் அந்த மாதிரி கீழே விழுந்துட்டாங்க, அப்படியே இப்போ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப, சரி இப்போதைக்கு இதை விஷயத்தை எதுவும் பேசாமல் போய் இப்போ நிம்மதியாக தூங்குற வழியை பாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அறிவு வந்து சொல்கிறாங்க. ஸ்வேதா கிட்ட வந்து இப்போ ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிப்போம்னு கேள்விப்பட்டிருக்கல, 3 மாங்காய் அடிக்கலாமா அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே புரியலையேப்பா அப்படின்னு. நான் சொல்கிறத கேளு. இப்போ இந்த ரத்னம் இருக்கிறதுனால தான் வந்து எல்லா சிக்கலுமே வருது. அவன் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக ஆதியையும் சரி பாரதியும் சரி 2 பேர்கிட்டையும் அமைதியாக பேசி சமாதானப்படுத்தி சேர்த்து வச்சுருவான். பாரதி வந்து ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டேன், இனிமேல் ஆதி கூட சேர்ந்து வாழணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அந்த விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய தேவையும் கிடையாது. ஆனால் இப்போ ஆதி வந்து மேலே பழிய போடணும்னா அதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்து இது கிடச்சிருக்கு. ரத்னம் ஐயா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், நிச்சயமாக அந்த மொத்த குடும்பமும் வந்து பாரதியும் சேர்த்து ஆதி மேலே பழிய போட்டுட்டா எல்லாத்துக்கும் காரணம் ஆதிதாங்கிறத ட்விஸ்ட்டு ஒன்று மாற்றி வச்சிட்டோன்னு வையேன், வசமாக சிக்கிடுவான் ஆதி. அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே, இப்போ சூப்பர்ப்பா, நீங்கள் ஒவ்வொரு பால்லையும் 6 அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சான்ஸே இல்லை ஐடியா அப்படிங்கிறப்ப, சரி நான் பார்த்துட்டு நம்ம ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு ரத்னத்துக்கு தேவையான என்ன விஷயமோ அதை எல்லாத்தையும் பார்த்து அனுப்பிடுங்க அப்படின்னு அவங்க ஆளுங்கக்கிட்ட சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க அறிவு. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து பாரதிக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நம்ம லதா, என்னாச்சு, எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை நான் இருக்கிற விஷயம் உனக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரத்னா ஐயாவுக்கு அடிப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் வந்து ஃபோனில் வந்து சொல்கிறாங்க. யார் காரணம் என்ன ஏதுன்னு தெரியல, நீ முதல்ல இங்கே கிளம்பி வா, வந்தால் தான் பார்க்க முடியும், ஆதி வேற கூட இருக்காப்புல அப்படின்னு சொல்கிறப்ப, சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு கிளம்பி வராங்க நம்ம பாரதி. அந்த சமயத்தில் இந்த பக்கம் வந்து ரத்னமையாவை வந்து இங்கே ஆதி வந்து அழைச்சிட்டு வந்துடுறாப்புல. அழைச்சிட்டு வந்து இங்கே உள்ளே எல்லோரும் வெள்ளைக்கோட்டுக்காரங்க எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்ருக்கப்போ வந்து கரெக்டாக வந்து மரகதம் வந்து இப்போ அழுதுகிட்டு இருக்காங்க. எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தான், நீ ஒன்னால தான்டா இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்து போச்சுன்னு ஆதியை போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இங்கே வந்து மரகதத்துக்கிட்டேயும் தனாக்கிட்டேயும் தனியாக அழைச்சிட்டு போய் பேசுகிறாங்க. யாரோ பாரதின்னு இருக்காங்களாம், அவங்கள தான் வந்து பார்க்கணுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கார். அது ஒரு நல்ல விஷயம். அவர் வந்து சீக்கிரமாக வந்து பாரதி எப்படியோ அழைச்சிட்டு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் பார்த்து பேசினாங்கன்னா எல்லா விஷயங்களும் உடம்புக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப, இந்த பக்கம் வெளியில் என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் யோசித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. மரகதமும் என்ன செய்கிறேன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் லதாவை பார்க்குறதுக்காக கரெக்டாக வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம பாரதி. வந்தோடனே, ஆமாம் என்ன விஷயமா திடீர்னு வந்துட்ட அப்படின்னு, என்ன நடந்துச்சு, ஏதாவது விசாரிச்சியா அப்படின்னோடனே, நான் விசாரித்தேன், எல்லாத்துக்கும் காரணம் இந்த துரை தான் வந்து கீழே தள்ளி விட்டுருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, அட பாவி பைய, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இப்படி பண்ணி வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு பேரை சொல்லி தான் புலம்பிக்கிட்டே இருக்காராம், போய் பாரு அப்படின்னோடனே, நிச்சயமாக போய் பார்ப்பேன், அந்த இடத்துல ஆதி இருப்பார் அப்படின்னா. ஆதிக்கு வந்து என் கண்ணில் வந்து தெரியாத லெவலுக்கு நான் போய் மறைஞ்சிக்கிட்டு இருந்து பார்த்துட்டு வந்துடுவேன், அது எப்படி முடியும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக இரு, நான் இப்போ வந்த விஷயத்த சொல்லாத யாருக்கிட்டேயும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பக்கம் அறிவோட ஆளுங்க எல்லாம் ரூம்குள்ளே வந்து ரத்னம் ஐயா கிட்டே வந்து போகிறப்போ வந்து ஆதிவுக்கு வந்து மனசில் தோணி உள்ளே போயிட்டாப்புல. போய் அறிவோட ஆளுங்க எல்லாரையும் பிடிச்சி அடித்து துரத்தி விட்டுறாப்புல. துரத்துனதுக்கப்புறமேட்டுக்கு வெளியில் வந்துடுறாங்க. யார் அனுப்புனான்னு வந்து எப்படியும் வந்து ஆதி வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல வந்து அப்பா நல்லபடியாக குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட வந்து, அப்பா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்கிறாங்க, நீங்கள் தயவு செஞ்சு எந்திரிச்சு வந்தால் தான் எல்லா விஷயங்களும் சரியாகும் அப்படின்னு வந்து எமோஷ்னலாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து வெளியில் ஆதி வந்து நிற்கிறாப்புல. அவன் வந்து துரையும் வந்துடுறாரு அந்த இடத்துக்கு. அம்மா நான் வேணும்ன்ட்டு எதுவும் செய்யலாமா அப்படின்னு சொல்கிறப்ப, அப்போ தான் வந்து துரை தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கு தெரிஞ்சோடனே செம கோவம் வந்துடுது. ஆதி வந்து துரை சட்டையை பிடிச்சி வந்து, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கடா, அப்பா கிட்ட வந்து இப்படி தான் நடந்துப்பியா, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அப்படின்னு வந்து வாசுவா மாதிரி பேசுகிற மாதிரியே காட்டுறாங்க. ஆனால் இந்த பக்கம் வந்து மரகதம் வந்து ஆதி எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. துரை வந்து, எட்ரா கையை, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, பண்ண விஷயம் எல்லாம் நீ கடைசியில் வந்து நீ என் மேலே வந்து பழிய போடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறப்ப, நீ மட்டும் கையை எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து கத்துறாங்க. இந்த பக்கம்
அதே சமயத்தில் ஆதி வந்து கோவத்தில் வந்து துரையை வந்து அடிக்கிறாங்க. அதோட எபிசோடை வந்து முறைச்சிக்கிட்டு 2 பேரும் முடிச்சிருக்காங்க.